அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரை தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் முக்கிய கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீர்நிலை பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் சோமாலிய கடற்கரை பகுதிகளில் கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தலை மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க வைத்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழல் காரணமாக அமெரிக்காவில் எரிபொருள் விலைகள் வரலாறு காணாத வகையில் அதிகரித்து வரும் நிலையிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடனான மோதல் காரணமாக அமெரிக்கா முழுவதும் ஒரு கலன் பெட்ரோலின் விலை $4.50 கடந்து உயர்ந்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு மீண்டும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது இருந்த விலையை விட இது சுமார் 50% அதிகமாகும். இந்த திடீர் விலை உயர்வு காரணமாக பொதுமக்களின் மாதாந்த உணவு மற்றும் அத்தியாவசிய செலவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சமீபத்தில் நடத்தப்பட்ட ட்ராய்டர்ஸ் இப்சோஸ் கருத்து கணிப்பின்படி அமெரிக்கர்களில் 10 பேர் இந்த எரிபொருள் விலை உயர்வுக்கு டொனால்ட் ட்ரம்பே பொறுப்பு என தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவரது பொருளாதார கொள்கைகளுக்கு வரும் 30% மக்கள் மட்டுமே ஆதரவு வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் மக்களின் இவ்வாறான பொருளாதார துயரங்கள் ஈரானுடன் ஒரு சுமூகமான உடன்பாட்டை எட்டுவதற்கு உங்களை தூண்டுகின்றதா என இந்த வாரம் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அமெரிக்கர்களின் நிதி நிலைமை குறித்து நான் சிந்திப்பதில்லை. ஈரான் விவகாரத்தை பொறுத்தவரை எனக்கு முக்கியமானது ஒன்றுதான், அவர்களால் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த கருத்து அவர் பொதுமக்களின் கவலைகளை புரிந்து கொள்ளாமல் விலகி செல்வதை காட்டுவதாக எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். இருப்பினும் கொலராடோவின் விவசாய பகுதிகள் மற்றும் ட்ரம்பின் பாரம்பரிய ஆதரவு பிரதேசங்களில் உள்ள வாக்காளர்கள் அவரது இந்த முடிவை ஆதரித்துள்ளனர். ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அதிக எரிபொருள் விலையை கொடுக்க தாங்கள் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது ட்ரம்ப் தனது ஆதரவு தளத்துடன் கொண்டுள்ள வலுவான பிணைப்பை காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் இழுபறி நிலையை எட்டியுள்ளதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை கையாள்வது தொடர்பான விவகாரத்திலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் உண்மையான நோக்கங்கள் குறித்து ஈரான் கொண்டுள்ள அவநம்பிக்கையை இந்த பேச்சுவார்த்தைகளில் எழுந்துள்ள முக்கிய பிரச்சினை என்றும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நேரடி தொடர்பு இருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இஸ்ரேலுடனான தனது உறவை அமீரகம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த அதிரடி கருத்துக்களை வெளியிட்டார். இதுகுறித்து அவரது உத்தியோகபூர்வ டெலிகிராம் கணக்கிலும் பதிவிடப்பட்டுள்ளது. எனது நாட்டிற்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக ஈடுபட்டுள்ளது என்பதை நான் கூற வேண்டும். எமக்கு எதிராக பீரங்கி தாக்குதல்களை நடத்தவும் இராணுவ உபகரணங்களை பயன்படுத்தவும் அவர்கள் தமது நிலப்பரப்பை அனுமதித்துள்ளனர் என அராக்சி தெரிவித்தார். 2020 ஆண்டில் இஸ்ரேலுடன் ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்படுத்திக் கொண்ட உறவை அவர் கடுமையாக சாடினார். இஸ்ரேலியர்களுடனான உங்கள் கூட்டணி உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கவில்லை, எனவே ஈரான் தொடர்பான உங்கள் கொள்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள் என அவர் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை சீனாவிற்கு சொந்தமான கப்பல்கள் உட்பட பல கப்பல்கள் ஈரானின் நிர்வாக நெறிமுறைகளின் கீழ் ஹோர்முஸ் நீர்நிலையை கடந்து சென்றுள்ளன. இந்த தகவலை ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்திற்கு மிக முக்கியமான இந்த நீரிணை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியன போர் விரிவாக்கவாதம் மற்றும் போர் வெறி என்பவற்றை கொண்டிருப்பதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் உறுதியற்ற தன்மை ஆக்கிரமிப்பாளர்கள் உட்பட அனைத்து தரப்பிற்கும் ஒரு தோல்வி சூழலையே உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு சீனாவின் உதவி தேவையில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஜனாதிபதி ட்ரம்பும்
சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் பொதுவான உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த சில வாரங்களில் மாத்திரம் பல கப்பல்கள் கடற்கொள்ளையர்களால் முற்றுகையிடப்பட்டு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சோமாலிய கடற்கரை மற்றும் சோமாலிய படுகை பகுதிகளில் கடற்கொள்ளை அபாயம் மீண்டும் அதிகரித்துள்ளதை அடுத்து கூட்டு கடல்சார் தகவல் மையம் அப்பகுதிக்கான அச்சுறுத்தல் எச்சரிக்கை மட்டத்தை தீவிரமாக உயர்த்தியுள்ளதாக மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த ஒரு தசாப்த காலமாக முன்னெடுக்கப்பட்ட சர்வதேச கடற்படைகளின் கூட்டு முயற்சியால் சோமாலிய கடற்கொள்ளைகள் முற்றாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. எனினும் கடந்த ஏப்ரல் மாத இறுதி மற்றும் மே மாத தொடக்கத்தில் வடக்கு சோமாலியாவின் புட்லாந்து கடற்கரையோரத்தில் ஒரே வாரத்தில் 3 கப்பல்கள் கடத்தப்பட்டமை உள்ளிட்ட தொடர் தாக்குதல்கள், இந்த தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் தற்போது ஒருங்கிணைந்த பெரிய நடவடிக்கைகளாக மாறியுள்ளதாக உணர்த்துகின்றன. ஹோர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டதால் செங்கடலின் தெற்கு முனையில் உள்ள பாப் அல் மந்தேப் நீர்நிலை உலக பொருளாதாரத்தின் மிக முக்கியமான கடல் வழியாக மாறியுள்ளது. சவுதி அரேபியா போன்ற பிரதான எண்ணெய் உற்பத்தி நாடுகள் தங்களது எண்ணெய் ஏற்றும் வசதிகளை செங்கடல் துறைமுகங்களுக்கு மாற்றியுள்ளதால் சொகுசு எண்ணெய் தாங்கிகள் இப்பாதையை அதிகம் பயன்படுத்துகின்றன. இது கொள்ளையர்களுக்கு பெருந்தொகை பிணைப்பணம் பெறக்கூடிய இலக்காக மாறியுள்ளது. கொள்ளையடிக்கப்பட்ட அரேபிய கடற்றொழில் படகொன்று கொள்ளையர்களின் சிறிய ரக படகுகளுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கும் தாய் கப்பலாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொள்ளையர்கள் கடலில் நீண்ட தூரம் சென்று வேட்டையாடும் வல்லமையை பெற்றுள்ளனர். கடந்த 2024 செப்டம்பரில் 6 ஊழியர்களுடன் பயணித்த லொரென்சோ புதா ஐஏ என்ற இலங்கையின் கடற்றொழில் படகு சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டிருந்தது. அப்போது இலங்கை கடற்படை, இந்திய கடற்படை, சிசல்ஸ் கடலோர காவல்படை மற்றும் பக்ரைனில் உள்ள கூட்டு கடற்படை ஆகியவற்றின் கூட்டு மீட்பு நடவடிக்கையின் மூலம் சிசல்ஸ் விசேட அதிரடிப்படையினர் படகை முற்றுகையிட்டு கொள்ளையர்களை கைது செய்து இலங்கை கடற்றொழிலாளர்களை மீட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அச்சுறுத்தல் நிலை குறித்து இலங்கையின் கடற்றொழில் அமைச்சு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடுகையில், பாதுகாப்பு அல்லது சட்ட அமுலாக்க பிரிவினரிடமிருந்து மேற்கு இந்திய பெருங்கடலின் கடற்கொள்ளை அச்சுறுத்தல் குறித்து தமக்கு இதுவரை எந்த ஒரு உத்தியோகபூர்வ எச்சரிக்கையும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளது.